வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் முறுக்கு செய்வோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தேங்காய் பாலோட அந்த மைல்டான இனிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம இப்போ அரிசியை களைஞ்சி எடுத்து காய வச்சுப்போம். இந்த உலக்கு 200 கிராம் உலக்கு. இதில் 4 உலக்கு பச்சரிசி. இது மாவு அரிசின்னு கேட்டாலே கிடைக்கும் கடைகளில். அந்த அரிசி எடுத்துகிட்டு நல்லா 2-3 டைம் களைஞ்சி எடுத்துகிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சுருக்கேன். எப்போவுமே முறுக்குக்கு 4 பங்கு அரிசினா 1 பங்கு உளுந்தும் நல்லா மாவு உளுந்தாக நல்லா இருக்கணும். ஒரு 1/4 உலக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொறு நல்லாயிருக்கும் முறுக்கு. 1 உலக்கு உளுந்து எடுத்து கலர் மாறாமல் வறுத்துக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணுங்க. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறினா முறுக்கு கலர் மாறிடும். தேங்காய் பால் முறுக்கு எப்போவுமே வெள்ளையாக தான் இருக்கும். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. போதும். இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. அதே அடுப்புலையே பொட்டுக்கடலையும் வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையுமே கலர் மாறக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே வறுத்துக்குங்க. போதும். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் மில்லில் தாங்க அரைக்கிறேன். இந்தளவு மாவு இருக்குது. இதை முதல்ல சளிச்சுக்குவோம். ஏன்னா மில்லில் கொடுத்து அரைக்கிறதுனால நிச்சயம் அதில் கொஞ்சம் கசடுகள் இருக்கும். முறுக்கு மாவுக்கு மாவு வலுவலும் நல்லா இருக்கணும். கசடு இருக்கவே கூடாது. இதை பார்த்திங்களா, அந்த மாதிரி டஸ்ட் இருக்கும். அதை எடுத்துப்போம். எல்லா மாவையும் சளிச்சாச்சு. இப்போ இந்த அளவு மாவுக்கு 200 கிராம் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய். இதில் நல்லா அரைச்சிட்டு 2 டைம் அரைச்சி பால் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு டைம் அரைச்சி முதல் பால் எடுத்துக்குவோம். இதையும் பார்த்து கேர்ஃபுல்லாக வடிகட்டணும். அந்த கப்பிகள் விழுந்துடக்கூடாது. இப்போ 2 டைம் அரைச்சி 2 பால் எடுத்துட்டேன். கருப்பு எள் இருக்குங்களா, அது 1 ஸ்பூன் எடுத்து அதையும் லைட்டாக வறுத்துப்போம். அது அப்படி பொரிஞ்சு வரும். இது ஆப்ஷன் தாங்க. சில பேர் எள்ளெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க எள்ளை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மாவில் தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லையும் சேர்த்துப்போம். முதல்ல தண்ணி விடாமல் வெறும் மாவாகவே நல்லா கிளறிக்குவோம். உப்பு எல்லா மாவுலையும் பட்டுற மாதிரி கிளறணும். இப்போ முதல்ல எடுத்த பாலை சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா பிசைந்து விட்டுங்க. அந்த பால் எல்லா இடத்துலையும் சேரணும். முறுக்கு எந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு பொறு நல்லாயிருக்கும். இப்போ 2வது பாலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் பால் பெரும்பாலும் பத்தாது. அப்படிங்கும்போது நம்ம வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவில் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்க்கும் போது இன்னுமே முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கமகமன் வாசனையாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட இப்போ செய்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நம்ம இதெல்லாம் சொன்ன மாதிரி மாவு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு நல்லாயிருக்கும். பொறுன்னு நல்லாவே இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கும். இப்போ பாதி மாவு எடுத்து தனியாக வச்சுப்போம். ஏன்னா எல்லா மாவும் ஒரே டைத்தில் புளியும் போது காஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாவு ஒரு ஈரத்துணி போட்டு அப்படி மூடி வச்சுக்கலாம்.
ஏன்னா உளுந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு காஞ்சி போயிடும், அப்புறம் வந்து முறுக்கு புளியே வராது. அதனால் மூடி வச்சுப்போம். இப்போ பாதியாக பிரித்த மாவை மறுபடியும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. உள்ளங்கை அளவு மாவு எடுத்துகிட்டு அதனால் சிலிண்டர் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு கட்டை, இது வந்து மரக்கட்டை தான். மரக்கட்டை நல்லா கை வலிக்காது, நல்லா புளிய வரும். இது போல் கரண்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் புரிஞ்சுட்டுக்கோங்க. இந்த மாதிரி மரக்கட்டை வைக்கல வந்து ஒரு கட்டைக்கு 3லேருந்து 4 அளவு முறுக்கு வர மாதிரி புழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் மீடியம் சைஸாக நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக வேணும்னா கூட அந்த அளவுக்கு கூட புழிஞ்சிக்கலாம். நான் இப்போ இந்த அளவு தான் புளிகிறேன். முறுக்கு வந்து 2 விதமாக புளியலாம். ஒன்று டைரெக்டாக சட்டிலையும் புளியலாம், இன்னொரு விதம் வந்து கரண்டிலையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் வந்து பெரும்பாலும் கரண்டிலே புளியத்துக்க பாருங்கள். ஏன்னா சட்டியில் புளியும் போது எண்ணெய் தெறிக்க சான்சஸ் இருக்குது, அது வந்து சரியாக வராது இல்லையா. நான் எப்போவுமே வந்து சட்டியிலே டைரெக்டாக புளிஞ்சிடுவேன். அப்புறம் எனக்கு வந்து 3 முறுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் முறுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, அதனால் 3 முறுக்கு வந்திருக்கு. இது அப்படி வந்து அந்த பொறுன்னு எண்ணெய் பொரியும் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின உடனே நம்ம திருப்பி விட்டுக்கிட்டு மறுபடியும் இந்த கம்பியை வச்சு தட்டி பாருங்கள். டக் டக்குன்னு சத்தம் கேட்கும். அப்படிங்கிற முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வந்து இப்போ கரண்டியில் புளிஞ்சதையும் எண்ணெயில் எடுத்து போட்டுப்போம். அதே போல் எல்லா மாவையுமே புளிஞ்சு எடுத்துப்போம். நம்ம எந்த அளவு சட்டி பெரிய சட்டியோ அந்த அளவு வந்து முறுக்கோட திட்டம் கொள்ளும். இப்போ எல்லா மாவையுமே புளிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் முறுக்கு எவ்வளோ பொறுன்னு இருக்குன்னு. நம்ம எடுத்த அளவுக்கு 50 முறுக்கு கிட்ட வந்திருக்கு. நம்ம மாவு எந்த அளவு பண்ணிடுறோமோ அந்த அளவு தான் பக்குவமே இருக்குது. முறுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.